அறிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை எடுத்த ஒருவர் சத்தத்தை உயர்த்தி மெல்ல தெளிவாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மீண்டும் நான் அறிவிக்கிறேன் எடுக்காதவர்களுக்காக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. We are troubled on every side, yet not distressed. We are perplexed, but not in despair. Persecuted, but not forsaken. Cast down, but not destroyed. Always bearing about in the body the dying of the Lord Jesus, that the life also of Jesus might be made manifest in our body. Amen. இந்த வசனத்தை நான் நடுராத்திரி நேற்று சற்று நேரம் தான் தியானித்தேன். கடந்த 4 வாரங்களாக விசுவாசியின் சத்தத்தில் வல்லமையுண்டு என்ற செய்தியை உங்களுக்கு பல்வேறு வேதத்தின் சிந்தனைகளை ஒன்றுபடுத்தி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும், மற்ற எல்லாவற்றை காட்டிலும் வார்த்தை தான் நிறைவானது. ஆமென். ஜெபம் நல்லது, ஆமென். தீர்க்க தரிசனம் நல்லது, எல்லாம் நல்லது. ஆனா ஒன்றுதான் என்றும் நிலை நிற்கும், கர்த்தருடைய வார்த்தை. இப்ப நான் கேட்கிறவங்க, எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீர்கள்? வார்த்தையை நேசியுங்கள். ஆமென். இப்ப மீண்டும் கேட்கிறேன், எல்லா கரங்களும் நான் பார்க்க விரும்புறேன். எத்தனை பேர் இயேசுவின் சிந்தை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வார்த்தையை வாசியுங்கள். ஆமென். ஏனென்றால் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை ஆமென் மாமிசம் தரித்து இந்த பூமியில் வந்தது. So how can we love Jesus? We can love Jesus by loving the word. Amen. How can we fall in love with Jesus? By falling in love with the word of God. Amen. வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை நேசித்தீங்கன்னா இயேசுவை நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆனா இன்றைக்கு தொடர்ந்து அந்த பிரசங்கத்தை அநேக வாரங்கள் செய்ய வேண்டும் என நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் சில முற்போக்கான தீர்க்கதரிசன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தவே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தை தட்டி ஏவுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனாலும் மடிந்திராமல் கர்த்தர் என்னை காத்தார். We were perplexed but not in despair. We are persecuted but not forsaken. We are cast down but not destroyed. எத்தனையோ முறை சத்துரு விழும்படி சாகும்படி இனி ஒரு ஆரம்பமே இல்லாதபடிக்கு தள்ளினாலும் எத்தனை பேர் என்று காலை வேளையில் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை காத்து உயர்த்தினார் என்று சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துகிறாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். He has pushed us so far. அவ்வளவு தூரமாய் நம்மை தள்ளியும் கர்த்தருடைய கிருபை இன்றைக்கும் நம்மை தாங்குவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். இந்த மண்ணான பாண்டத்தில் தேவன் வைத்திருக்கிற வல்லமை பெரிது. ஆமென். அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருப்பதனால உங்களை குறித்து என் தேவன் நிர்ணயித்த முடிவுகளை அவர் காணும் வரைக்கும் எத்தனை முறை சத்துரு உங்களை தள்ளினாலும் இன்றைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை மீண்டும் எழுப்பச் செய்து உங்கள் கால்களை ஸ்திரப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை வெற்றி சிறக்க செய்து உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் கண்டிராத ஆச்சரியங்களை காண செய்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி வெற்றியை நோக்கி ஓடுகிற சுதந்திரத்தை உங்களுக்கு தராமல் என் தேவன் உங்களை விடமாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நான் சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்ல. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர்
பெரியவர். Man, when I read this verse in the morning, early in the morning, when I read this verse from the Bible, it gave courage to my heart. Amen. என் உள்ள தைரியத்தால் பலப்பட ஆரம்பித்தது. எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு ஒரு தைரியம் இருக்கு? பிலிப்பியர் 4:13 எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்க வலது கரத்தை உயர்த்தும் போது நான் லூக்கா சுவிசேஷம் 10:19 உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் அதிகாரத்தை, சத்துருவனுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். இவை ஒன்றும் உன்னை தீட்டுப்படுத்துவதே இல்லை. இஸ்ரவேலே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றை குறித்தும் கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உன்னை அவர் கைவிடாமல் முடிவு பரியந்தம் ஜெயமாய் நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே. உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கியவர், உன்னை சீரிஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. கரங்களை தட்டி சொல்லுங்க. தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொட